Hi all, welcome to our channel Karpom CSC. As you all know, இன்னைக்கு ரெகுலேஷன் 2025 ஓட சிலபஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல வந்து சப்ஜெக்ட் கோட் CS25C01 கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி. இந்த சப்ஜெக்டோட சிலபஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை பத்தின எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லா வீடியோஸுமே வந்து நம்ம கண்டினியூஸாக அப்லோட் பண்ண போறோம். உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட கோர்ஸ் சப்ஜெக்டிவ்ஸ் வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் சப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதை வந்து நாலாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா equip ஸ்டூடெண்ட்ஸ் வித் சி ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாதான் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிக்ஸ் வந்து சொல்லி தராங்க. அடுத்ததாக வந்து அவங்களோட மெயின் மோட்டிவ் என்னன்னா இம்ப்ரூவ் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் லாஜிக்கல் திங்கிங். நம்ம ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ஒரு திங்கிங் வந்து ரொம்பவே என்ஹான்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மெயின் பண்ணி தான் வந்து இந்த கோர்ஸை வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக டெவலப் மாடுலர் அண்ட் ரீயூசபிள் கோட். நம்ம கோட் வந்து லைக் நார்மல் பீப்புள் எழுதுகிற கோடு மாதிரி எழுதாம ரீயூசபிளாக இருக்கணும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து ரொம்ப கன்சிடர் பண்ணியிருக்காங்க இந்த கோர்ஸ் வந்து ரெடி பண்ணுறப்போ. அடுத்ததாக அப்ளை செய்யும் ரியல் வேர்ல்டு இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ். வெறும் தியரியா மட்டும் நம்ம படிச்சுட்டு போகாம நம்ம வந்து ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸும் இந்த சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்றத வந்து அவங்க அப்ஜெக்டிவா வந்து இந்த கோர்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நீங்க சிலபஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதை வந்து அவங்க செக்ஷன் பை செக்ஷனா வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா செக்ஷனும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ஸோட ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, அந்த டாபிக்ஸோட ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அது போக அதுல என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. கீழே நீங்க பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்செக்ஷன் கீழே வந்து ப்ராக்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்தந்த யூனிட்ல நம்ம கத்துக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராக்டிக்கலாவும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றதா வந்து இந்த கோர்ஸோட இம்பார்ட்டன்டான அப்ஜெக்டிவா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் நீங்க பாத்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு சி. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ் வந்து ப்ராப்ளம் சால்விங். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அல்காரிதம், ஃப்ளோ சார்ட், சூடோகோட், ப்ரோக்ராம். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா டேரக்டா வந்து நம்ம சி ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோக்ராம் எதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வர ப்ராப்ளம்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது எப்படி சால்வ் பண்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம அல்காரிதம் எழுதணும். அப்புறம் அதுக்கு வந்து ஒரு ஃப்ளோ டயக்ராம் மாதிரி போடணும். அப்புறம் வந்து நம்ம பேசிக்கா ஃபவுண்டேஷனா வந்து சூடோ கோட் எழுதணும். லாஸ்டா தான் வந்து இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்றதான் வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதனாலதான் இதை வந்து ஒரு டாபிக்கா கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர். ஸோ சி ப்ரோக்ராமோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படிலாம் இருக்கும், அப்புறம் வந்து இந்த ப்ரோக்ராமை நம்ம எப்படி கம்பைல் பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம், அப்புறம் வந்து அந்த கம்பைலரோட மோட்ஸ், இன்டராக்டிவ் மோட், ஸ்கிரிப்ட் மோட், அதை பத்தியும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்து கமெண்ட்ஸ், இன்டென்டேஷன். நம்ம வந்து சி ப்ரோக்ராமுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் சின்டெக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் விடணும் அப்படிலாம். ஸோ அந்த சின்டெக்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்து எரர் மெசேஜஸ். நம்ம வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், இல்லை நம்ம ஏதாவது சின்டெக்ஸ் ஃபாலோ பண்ணாமல் பண்ணிட்டோம்னா எரர் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் எரர் மெசேஜஸ் வரும். அது எப்படிலாம் சால்வ் பண்ணலாம், எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றதும் வந்து இதுல வரும். அடுத்ததா டேட்டா டைப்ஸ். ஸோ வந்து டைப் ஆஃப் டேட்டா, அது வந்து வேரியபிளா, ஸ்ட்ரிங்கா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி வேரியபிள்ஸ். ஸோ வந்து வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்றது. அடுத்ததா கான்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆப்ரேஷன்ஸ். நம்ம வந்து ரெண்டு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம எப்படி இன்புட் கொடுக்குறது, எப்படி அவுட்புட் கெட் பண்றது, அது ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல கொடுத்துருக்காங்க. லாஸ்டா ப்ராக்டிக்கல். ஸோ நம்ம இது என்னெல்லாம் கத்துக்கிறோமோ அதெல்லாம் வந்து நம்ம பேசிக் சி ப்ரோக்ராமிங் பண்ணி நம்ம வந்து ப்ராக்டிக்கலா பண்ணலான்றதுக்காக ப்ராக்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து பேசிக்கலி அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து இந்த சார்ட்ஸ் எப்படி பில்ட் பண்றது, அல்காரிதம் எப்படி எழுதுறது, ஃப்ளோ சார்ட் எப்படி பண்றது, சூடோ கோட் எப்படி பண்றது அப்படின்றதுக்கு தான் வந்து அவங்க ப்ராக்டிக்கல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த யூனிட்ல பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். இது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இன் சி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண பேசிக்ஸ் எல்லாமே நம்ம கத்துக்கிட்ட பிறகு நம்ம ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆன பிறகு அடுத்த ஸ்டெப்ல வந்து நம்ம போறப்போ இஃப் கண்டிஷன், இஃப் எல்ஸ் கண்டிஷன், நெஸ்டட் இஃப்குள்ள இஃப் எப்படி போறது அதெல்லாம் பார்க்க போறோம். அடுத்ததா ஸ்விட்ச் எப்படி பண்றது, கேஸ் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்றது அதையும் பார்க்க போறோம். அடுத்ததா ஐட்ரேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ லூப்ஸ், ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப், நெஸ்டட் லூப், இது எல்லாமே வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்க்க போறோம். அடுத்ததா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். எப்படி ஒரு லைன்ல இருந்து ஒரு லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாம எப்படி போறது அப்படின்றது வந்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. பிரேக், கண்டினியூ, கோ டு, இதெல்லாம் பத்தியும் பார்க்க போறோம். லாஸ்டா ப்ராக்டிக்கல்ல வந்து இந்த லாஜிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கோட் பண்றது, எப்படி நம்ம வந்து சி ப்ரோக்ராம் பண்றது அப்படின்றத வந்து நம்ம ப்ராக்டிக்கலா ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது வந்து இன்னும் அட்வான்ஸ்டா. ஸோ வந்து
நம்ம எப்படி ஓனா ஃபங்க்ஷன் எழுதுறது, அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்றது, அது எப்படி டிஃபைன் பண்றது, ஸோ வந்து அந்த ஃபங்க்ஷன் எப்படி நம்ம கால் பண்றது, ஒரு ப்ரோக்ராம்குள்ள இருந்து ஒரு லைன் ஆஃப் கோட்ல இருந்து எப்படி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதை பார்க்க போறோம். அப்புறம் பேராமீட்டர்ஸ்னா என்ன, அதோட ரிட்டர்ன் டைப்ஸ் எப்படி இருக்கும், அப்புறம் வந்து இந்த ஃபங்க்ஷன் காலிங்கு கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ்னு வந்து 2 டைப் இருக்கு. அதை பத்தி பார்க்க போறோம். அடுத்ததா அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரிகர்சிவா வந்து ஒரு வேலையை நம்ம கால்குலேட் பண்ண முடியும், ஒரு கோடை ரன் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்து ஒரு வேரியபிள்ஸ், நம்ம முந்தின சாப்டர்ல வேரியபிள்ஸ் பார்த்த மாதிரி அந்த வேரியபிள்ஸோட ஸ்கோப், அதாவது குளோபல் வேரியபிள், லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிளோட ஸ்கோப் எவ்வளவு இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்க வேரியபிளோட ஸ்கோப் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்ததா மாடுலர் ப்ரோக்ராமிங் ஹெடர் ஃபைல்ஸை பத்தி பார்க்க போறோம். லாஸ்டா ப்ராக்டிக்கல்ல நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ்ல என்னெல்லாம் கத்துக்கிறோமோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பேசிக்கா ஃபங்க்ஷன்ஸ் எழுதுற மாதிரி வந்து நம்ம வந்து கோட் பண்ணி பார்க்க போறோம். அடுத்த டாபிக் நீங்க பாத்தீங்கன்னா அரேஸ், ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் பாயிண்டர்ஸ். ஸோ இதுல வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா ஒன் டைமென்ஷனல் அரே, மல்டி டைமென்ஷனல் அரே என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த அரேஸ் யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போறோம். அடுத்து இந்த அரேல டிராவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அடுத்தது ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஸ்ட்ரிங் வந்து ஒரு டேட்டா டைப் சரினா. ஸோ இந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம இப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம், அதுல வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் ஹேண்டில்ஸ்லாம் இருக்கு அதுன்னு பார்க்க போறோம். அடுத்ததான் இந்த அரேஸ்ல வந்து எப்படி பாயிண்டர்ஸ் யூஸ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அடுத்து வந்து நம்ம கோட் ரன் பண்ணும்போது மெமரி அலோகேட் பண்ணுவோம். ஸோ அதுல வந்து டைப்ஸ் ஆஃப் மெமரி அலோகேஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எப்படி டைனாமிக்கா மெமரி அலோகேட் பண்றது அப்படின்றது பார்க்க போறோம். ஃபைனலா அஸ் யூஸ்வல் நம்ம இது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாகவும் நம்ம வந்து கோட் எழுதி ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அடுத்ததா வந்து யூனிட் 5. யூனிட் 5ல வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் யூனிட்ஸ். இது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா. ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்ன, ஸோ அரேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் என்ன, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி பாயிண்டர்ஸ் யூஸ் பண்றது அதை பார்க்க போறோம். அடுத்தது யூனிட்ஸ்னா என்னது, ஈனம்னா என்னது, எனுமரேஷன்ஸ் சொல்லுவாங்க, அது எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். லாஸ்டா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா அஸ் யூஸ்வல் நம்ம ப்ராக்டிக்கலா என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் யூனிட்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அடுத்த டாபிக் என்னன்னு பார்க்க போறோம்னா ஃபைல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ வந்து இதெல்லாம் நம்ம பண்ணி முடித்த பிறகு அட்வான்ஸ்டு தான் வந்து ஃபைல் ஆப்ரேஷன். இந்த ஃபைல் ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நீங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அடுத்த செட் ஆஃப் லாங்குவேஜஸ், நீங்க பைத்தான் படிச்சாலும் சரி, C++ படிச்சாலும் சரி, ஜாவா படிச்சாலும் சரி, நீங்க ஃபைல் ஆக்சஸ் பண்ணும்போது இந்த ஃபைல் ஆப்ரேஷன்ஸோட பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சாப்டருக்கு வந்து நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ். ஒரு ஃபைலை வந்து நம்ம எப்படி சி ப்ரோக்ராமிங் மூலமா ஓப்பன் பண்ண முடியும், க்ளோஸ் பண்ண முடியும், அந்த ஃபைலுக்குள்ள எப்படி நம்ம சி ப்ரோக்ராமிங் மூலமாவே ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்ததா டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ், டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்னா என்ன, பைனரி ஃபைல்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா ஃபைல் பாயிண்டர்ஸ், அப்புறம் வந்து இந்த ஃபைல் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணும்போது அதுல எப்படி எரர் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ப்ராக்டிக்கல்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு சாம்பிள் ஃபைல் எடுத்து அதை நம்ம ரீட் பண்ணி ரைட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா சி ப்ரோக்ராமிங் மூலமா பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் ஆஃப் ஃபைனல் சாப்டர்ல பார்க்கும்போது லைப்ரரிஸ், ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் அண்ட் ஹெடர் ஃபைல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ்னா டிஃபால்ட்டா இருக்க லைப்ரரிஸ். ஸோ stdio.h, standardlib.h, string.h, math.h, இந்த மாதிரி ஸ்டாண்டர்டா வந்து ஸ்பெசிஃபிக்கா சீக்குன்னு இருக்க லைப்ரரிஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது. ஸோ ஒவ்வொரு லைப்ரரிஸோட எக்ஸ்பிளனேஷன், இந்த ஒவ்வொரு லைப்ரரிஸை எந்த டைம்ல யூஸ் பண்ணணும், எந்த டைம்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா யூசர் டிஃபைன் ஹெடர் ஃபைல்ஸ், அதுவும் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்ததா இதோட ப்ராக்டிக்கல்ல நம்ம இதெல்லாமே யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சாம்பிள் கோட் எழுதி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ப்ராக்டிக்கலா காட்ட போறோம். ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ வெயிட்டேஜ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கண்டினியூஸ் அசஸ்மெண்ட். கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்னா ஓவர் த கிளாஸஸ். ஸோ ஒரு 3 months உங்களுக்கு கிளாஸ் நடக்குதுன்னா அந்த டைம்ல உங்களுக்கு வந்து அப்பப்போ அசஸ்மெண்ட் வைப்பாங்க. ஸோ அந்த அசஸ்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு 50% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் 50% வெயிட்டேஜ் தான் வந்து என் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செமஸ்டர்ல எழுத போற எக்ஸாமோட வெயிட்டேஜ் வந்து 50% தான் இருக்க போது. ரிமைனிங் 50% வந்து நம்ம 3 months நம்ம கிளாஸ்க்கு போறப்ப எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்றது தான் இருக்க போகுது. ஸோ வந்து நம்ம ஃபைனல் செமஸ்டர் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம நம்ம இந்த 3 monthsமே வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து இதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்றது பாக்குறோம். ஸோ அந்த 50% கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் சொன்னீங்க, அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்கன்னா ஒரு குவிஸ் மாதிரி வச்சிருக்காங்க, அதுக்கு ஒரு 5% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட்ன்றப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மொத்த சி ப்ரோக்ராமிங்ல இந்த மொத்த கோர்ஸ்ல நம்ம என்ன கத்துக்கிறோமோ அதை வச்சு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், ஒரு பில்ட் பண்ணணும் சம்திங். ஸோ அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு 15% கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அசைன்மெண்ட்ஸ் அப்பப்போ நமக்கு ரெகுலரா அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு ஒரு 25% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ராக்டிகல்ஸ், நமக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கு ஒவ்வொரு டாபிக்கு இடையே வந்து ப்ராக்டிகல்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ப்ராக்டிகல்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பண்றப்போ அதுக்கு ஒரு 25% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து நமக்கு ரெகுலரா இன்டர்னல் எக்ஸாம்ஸ் நடக்கும், அதோட மார்க்ஸ்க்கு வந்து அவங்க வந்து 30% கிட்ட வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ரெஃபரன்ஸ் அண்ட் ரிசோர்சஸ், நமக்கு வந்து நிறைய புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிருக்காங்க, நிறைய ரிசோர்சஸ் ரெஃபர் பண்ணிருக்காங்க. இதுல வந்து நான் வந்து உங்களுக்கு இது சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா இந்த லெட்டர் சி, இந்த புக்கையும் நான் வந்து உங்களுக்கு ரொம்பவே நான் சஜஸ்ட் பண்ணுவேன்.
அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ரோக்ராமிங் இன் ஆன்சிசி பாலகுருசாமி எழுந்தது, இதே வந்து நான் ரொம்பவே உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். ஆல்சோ நீங்க உங்களுக்கு சிம்பிளிஃபைடா படிக்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து லோக்கல் புக்ஸ்க்கும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். லோக்கல் புக்ஸ்னா நீங்க டெக்னிக்கல் பப்ளிகேஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். நான் படிக்கும்போது ஆக்சுவலி அதான் யூஸ் பண்ணேன், அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வெப்சைட்ஸ் வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எது கொடுப்பேன்னா ஜீக் ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பேன். ஸோ அதில் வந்து ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமிங் நாலேஜே இல்லைன்னா கூட நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு ஜிக் ப்ராஜெக்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ வந்து நான் அதில் போட்டிருக்க மாதிரி மாஸ்டரிங் சி கிவ்ஸ் யூ ஸ்ட்ராங் ப்ரோக்ராமிங் ஃபவுண்டேஷன். ஸோ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராமராக வரணும்னா அதுக்கு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் வந்து இந்த சி வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த சி வந்து நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வந்து இந்த சி ப்ரோக்ராமிங் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸுமே வந்து ஒவ்வொரு யூனிட் பை யூனிட்டாக செக்ஷன் பை செக்ஷனாக வந்து அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க, உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.